வீட்டுக்காக தானேப்பா உழைக்கிறேன், வீட்டுக்காக தானே எல்லாம் பண்ணுறேன். அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்றா? வீட்டுக்காக தான்ப்பா பண்ணுறேன், ஆனால் அதுக்காக ஏன் வீட்டில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்துகிறேன்? சொல்லுங்க அத்தை. அட, நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலாம் வரலம்மா. சும்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்னு தான் வந்தேன். கேக்கு, பர்த்டே செலிப்ரேஷனு இதெல்லாம் இப்போ முக்கியமா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யாராவது கோச்சுப்பாங்களா? அதுக்காக கோவப்பட்டு கத்துவியா? ஏன் நீங்கள் கோவப்பட்டதே இல்லையா? அம்மாவை கத்துனதே இல்லையா? நான் கோவப்படுவேன் தான், ஆனால் அடுத்த நாளே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கூப்பிடலாமா வேணாவா, கூப்பிடலாமா வேணாவான்னு யோசிப்பாங்க. கையில் ஒரு குலாப் ஜாமுன் பவுல் வச்சுக்கிட்டு என்னை கூப்பிடுவாரு. பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு. சாரி. எனக்கு வேற குலாப் ஜாமுன்னா பிடிக்குமா, அதனால. உண்மையா அத்தை? ஆனா இப்போ ஒரு சண்டை போட்டுட்டு எனக்கு இன்னும் குலாப் ஜாமுன் தராம இருக்காரு. அதனால தான் நான் அவர்கிட்ட இன்னும் பேசாம இருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்காகவா? வரும். லைஃப்பில் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். என்ன பண்ணுறது, நம்ம தான் அதை அடிக்கடி மறந்துடுறோம். வழக்கமாக செய்கிற விஷயங்களையே மறந்துடுங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் அடுத்தவங்களை எவ்வளோ பாதிக்கும்னு நமக்கு தெரியாத ரூம். இதே மதி அவளோட ஆஃபீஸ் ப்ரெஷர் உங்ககிட்ட காமிச்சா நீ ஒத்துக்குவியா? இல்லை இதே நீ வீட்டில் இருக்கிற கோபத்தை உங்கள் ஆஃபீஸில் காமிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒருத்தவங்க எவ்வளோ வேணால் தாங்கிப்பாங்கன்றதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருந்தோன்னு வையேன், அவங்க ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்கப்பா. அப்போ உன்னால் அதை தாங்க முடியாது.